والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا وحبيبنا محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين. எல்லா புகழும் வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன். எல்லா படைப்புகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வணக்கத்துக்குரிய ஒரே நாயன். ஸலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார், தோழர்கள், கியாம நாள் வரை அன்னாரை பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண் பெண்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. ஜும்ஆ கடமைக்காக வந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, எமது வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் வல்ல அல்லாஹுவை பயந்தே அவனுடைய ஏவல் விலக்கல்களுக்கு கட்டுப்பட்டு அவனது கோபமும் அவனது தண்டனையும் வராமல் இருக்கும் விதத்தில் நாம் நடந்து கொள்வோமாக. எமது வாழ்க்கையை தக்வாவின் அடிப்படையில் அமைத்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சமூகத்தில் ஒரு சமூகம் உருவாகுவதற்கான பகுதிகளில் அலகுகளில் மிக முக்கியமானதுதான் குடும்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு குடும்பம் என்று வரும்பொழுது அதிலே கணவன் மனைவிக்கு இடையிலான இல்லற வாழ்க்கை என்பது மிகவுமே முக்கியமான ஒரு பங்கு வகிக்கின்றது. இந்த இல்லற வாழ்க்கை, கணவன் மனைவிக்கு இடையிலான அந்த உறவு, அந்த தொடர்பு எந்த அளவு நல்ல முறையில் இருக்கின்றதோ அந்த அளவுக்குத்தான் ஒரு குடும்பம் நிம்மதியான, முன்மாதிரியான ஒரு நல்ல குடும்பமாக உருவாகின்றது. எனவே குடும்பத்தின் பிரதான இரண்டு பகுதியாகிய கணவன் மனைவி இரண்டு பேருக்கு இடையிலான தொடர்பு என்பது சாதாரணமான உறவினர்களுக்கோ அல்லது நண்பர்களுக்கோ இடையிலான தொடர்பை விட மிகவுமே முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த இருவருக்கு இடையில் புரிந்துணர்வோ, ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பது, இரண்டு பேருக்கிடையிலான வெளிப்படை தன்மை, ஒளிவு மறைவு இல்லாத அந்த வாழ்க்கை முறை, அதே போன்று ஒவ்வொருவரும் மற்றவருக்கான கடமைகளை சரியான முறையில் செய்வது, ஒவ்வொரு தரப்பும் அடுத்த தரப்பை மதித்து நடப்பது என்ற இந்த அம்சங்கள் மிக மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய அம்சங்களாக இருக்கின்றன. மதிப்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாங்கள் இந்த ஹுதுபாவிலே ஒரு கணவன் நல்ல கணவனாக வாழ்வது எப்படி, ஒரு ஆண் தனது மனைவியுடனான இல்லற வாழ்க்கையில் ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு நல்ல துணையாக எப்படி இருப்பான் என்பது பற்றி சில விடயங்களை நாங்கள் பார்ப்போம். கணவனுடைய தரப்பை முக்கியத்துவப்படுத்தி நாங்கள் பார்ப்பதற்கான காரணங்களில் ஒன்று, நாங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு குடும்பங்களில் ஏற்படக்கூடிய கணவன் மனைவிக்கு இடையிலான பிரச்சனைகள் விசாரணைக்கு வரும் பொழுது அல்லது அவர்கள் பலரிடம் முறைப்படும் பொழுது பெரும்பாலும் அந்த பிரச்சனைக்கான காரணமாக ஆண்கள் தான் சொல்லப்படுகின்றார்கள். நிறைய பெண்கள் தனது இல்லற வாழ்க்கையில் தனக்கு பிரச்சனை வருவதற்கு கணவனை காரணமாக சொல்லுவதையும், பல சந்தர்ப்பங்களில் நாமே கணவன்மார் சரியான முறையில் நடக்காததனால் குடும்பங்களிலே பிரச்சனை வருவதையும் நாங்கள் பார்க்கலாம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே ஆண்களை பார்த்து சொல்லுகின்றான், வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப், அந்த பெண்களுடன் மனைவிமாருடன் நீங்கள் நியாயமாக நல்ல முறையில் நடங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். மதிப்புக்குரியவர்களே, இல்லறம் என்று வரும்பொழுது
மனைவியும் கணவனுடன் நல்ல முறையில் நடக்க வேண்டி இருக்கின்றது. ஆனாலும் அல்லாஹ் கணவனுக்கு இதை முக்கியமாக வலியுறுத்துகின்றான் என்றிருந்தால் காரணம் என்ன தெரியுமா? இந்த இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியிலே மனைவி என்பவள் ஒரு பலகீனமான ஒரு பகுதி. பெண்கள் பொதுவாகவே உடல் ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் பொதுவாகவே பலகீனமானவர்கள். நிறைய அவர்கள் அசௌகரியங்களுக்கும் பலகீனங்களுக்கும் உட்படக்கூடியவர்கள். இன்னும் ஒரு காரணம், இல்லற வாழ்க்கையிலே கணவனுக்குத்தான் அதிகாரம் பொதுவாக இருக்கின்றது. அவன்தான் அதற்கு பொறுப்பாளியாக, அவன்தான் குடும்பத்தை நடத்துபவனாக இருக்கின்றான். இந்த அதிகாரத்தையும் இந்த பொறுப்பையும் பல சந்தர்ப்பங்களில் பல ஆண்கள் துஷ்பிரயோகம் செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம். மதிப்புக்குரியவர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப், அந்த பெண்களுடன் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஃபஇன் கரிஹ்துமூஹுன்ன, அந்த பெண்களை நீங்கள் வெறுக்கும் ஒரு நிலை வந்தாலும் கூட, ஏதாவது நீங்கள் விரும்பாத அல்லது வெறுக்கும் ஒரு நிலைமை அந்த பெண்களின் தரப்பில் இருந்தாலும் கூட, ஃபஅஸா அன் தக்ரஹூ ஷைஅன் வயஜஅலல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா, சில விடயத்தை நீங்கள் வெறுக்கலாம், உங்களுக்கு அது விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதில் அல்லாஹ் நிறைய நலவுகளை வைத்திருக்க போதுமானதாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நபி அவர்கள் சொன்னார்கள், இஸ்தௌசு பின் நிசாஇ கைரா, பெண்கள் விடயத்திலே நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். பெண்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது, மனைவிமாரை நல்ல முறையில் நடத்துவது என்பதிலே பல அம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று, அவர்களுடன் அன்பாக ஆதரவாக பழகுவது, நல்ல முறையில் நடப்பது. இன்னும் ஒன்று, அவர்களுக்கு அநியாயங்களோ தொந்தரவுகளோ கஷ்டங்களோ கொடுக்காமல் இருப்பது. மனைவிக்கு அநியாயம் செய்யாமல் இருப்பதும் ஒரு மனைவிக்கு கஷ்டங்கள் கொடுக்காமல் இருப்பதும் கூட ஒரு மனைவியை நல்ல முறையில் நடத்துவதில் உள்ள ஒரு அம்சம்தான். இன்னும் ஒன்றும் இருக்கின்றது, மனைவிமாரை நல்ல முறையில் நடத்துவதில் அடங்கக்கூடிய இன்னும் ஒன்றுதான், அந்த மனைவியினால் ஏதாவது கஷ்டங்கள் வரும் பொழுது, ஏதாவது கஷ்டங்கள் இடைஞ்சல்கள் வரும் பொழுது பொறுமையை காத்து கொள்ளுவது. அதுவும் பெண்களுடன் நல்ல முறையில் நடப்பதில் ஒரு பகுதியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப், அந்த மனைவிமாருடன் நீங்கள் நல்ல முறையில் நடங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவதற்கு இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது சொல்லுகின்றார்கள், தய்யிபு அக்வாலக்கும் வஹஸ்ஸினு அஃஆலக்கும் வஹிஆத்திக்கும் பிஹஸபி குத்ரத்திக்கும், உங்களது பேச்சுக்களை நல்ல பேச்சுக்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள். மனைவிமார்களுடன் கனிவாக மென்மையாக நல்ல முறையில் பேசுங்கள். உங்களது செயல்களையும் உங்களது தோற்றங்களையும் உங்களுக்கு முடியுமான அளவுக்கு நல்ல முறையில் அழகாக வைத்துக் கொள்ளுங்கள். கமா துஹிப்பு தாலிக மின்ஹா ஃபஃஅல் அன்த பிஹா மிஸ்லஹா என்று சொல்லி முடிக்கின்றார்கள் இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ். எந்த ஒரு கணவனாக இருந்தாலும் மனைவியிடமிருந்து அவன் எதிர்பார்ப்பானே அன்பை, ஆதரவை, பரிவை, தனக்கு ஒத்துழைப்பை மனைவியிடமிருந்து எதிர்பார்ப்பான். அதே எதிர்பார்ப்பு அந்த பெண்ணுக்கும் இருக்கும் அல்லவா? எனவே கமா துஹிப்பு தாலிக மின்ஹா, அழகாக எனது கண்ணுக்கு இருக்க வேண்டும், என்னுடன் அன்பாக நடக்க வேண்டும், என்னுடன் கனிவாக பேச வேண்டும் என்று எப்படி மனைவி அப்படி நடக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கின்றாயோ அதே போன்று நீயும் அவளுடன் நடந்து கொள் என்று இதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். மதிப்புக்குரியவர்களே, பொதுவாக இங்கு நாங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய கணவன்மார் இருக்கின்றோம். இந்த கூட்டத்திலே திருமணம் முடிக்கவிருக்கும் வாலிபர்களும் இருக்கின்றோம். எனவே நாம் இல்லற வாழ்க்கையில் மனைவியுடன் எப்படி ஒரு நல்ல கணவனாக நடப்பது என்ற விடயத்தில் நபிகளாரின் சில முன்மாதிரிகளை நாங்கள் பார்க்கலாம். அருமை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே மிக அருமையான முன்மாதிரி இருக்கின்றது. இந்த விடயத்திலே நபிகளாரை பொறுத்தவரையில் அவர்களுக்கு பல மனைவிமார்கள் இருந்தார்கள். அவர்கள் மரணிக்கும் தருவாயில் 9 மனைவிமார்களை விட்டுவிட்டு அவர்கள் சென்றார்கள். பல மனைவிமார்கள் இருந்தும்
தனக்கு நிறைய பல வேலைகளும் பொறுப்புகளும் இருந்தும் கூட நபிகளார் இல்லற வாழ்க்கையில் மிகச் சிறந்த ஒரு கணவனாகவே வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, எம்மில் சில கணவன்மார்கள் இருக்கின்றார்கள், தனது மனைவிமார்கள் அவர்கள் நடத்துவதை பார்த்தால் ஏதோ மனைவி என்பவள் உலோகங்களால் செய்யப்பட்ட ஒரு இயந்திரத்தை போல, ஒரு மெஷினை போல் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லது வெறுமனே உரிமைகள் எல்லாம் மறுக்கப்பட்ட ஒரு வேலைக்காரியை போல், அல்லது அடக்கி ஒடுக்கப்படும் ஒரு அடிமையை போல் நினைத்து கொண்டு மனைவியை நடத்துபவர்கள் இருக்கின்றார்கள். நாம் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்னதான் மனைவி எமக்கு கட்டப்பட வேண்டியவளாக இருந்தாலும் கூட அவளும் ஒரு மனித பிறவிதான். அவளுக்கும் தேவைகள் இருக்கின்றன, ஆசைகள் இருக்கின்றன, எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன, உணர்வுகள் இருக்கின்றன, அவளுக்கும் சில கருத்துகளும் இருக்கின்றன. மனைவி என்பவளை சில கணவன்மார் பார்ப்பது எப்படி தெரியுமா? ஏதோ சோறு போட்டு வளர்ப்பதற்கும் உடுப்பு வாங்கி கொடுப்பதற்குமாக என்னிடத்தில் கொடுக்கப்பட்டவளை போன்று நினைக்கின்றார்கள். உங்களிடம் வரக்கூடிய ஒரு பெண், மனைவியாக வரக்கூடிய பெண் என்பவள் தனது தகப்பனின் வீட்டிலே தனக்கு உணவு கிடையாது, உடை கிடையாது என்று உண்ணுவதற்கும் உடுப்பதற்குமாக உங்களிடம் வரவில்லை. உங்களையே முடிக்காவிட்டாலும் கூட பெற்றெடுத்த அந்த வாப்பாமார் அந்த பிள்ளைகளுக்கு அதை கொடுப்பார்கள். ஒரு பெண் உங்களிடத்திலே மனைவியாக வருகின்றாள் என்றிருந்தால் அவள் ஒரு இல்லற வாழ்க்கைக்காகத்தான் வருகின்றாள். அன்பை எதிர்பார்த்தே, பரிவை எதிர்பார்த்தே, பரஸ்பரம் இரண்டு பேரும் ஒத்தருக்கொருவர் ஒத்துழைத்து அழகான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களிடத்தில் வருகின்றார்கள். எனவே அவர்களது உணர்வுகளை, அவரது கருத்துக்களை, அவர்களது உடல் நிலைகளை, அந்த வித்தியாசங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு அவர்களை கவனமாக நடத்த வேண்டும். அருமை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமாருடன் நடக்கும் பொழுது இருக்கிற முன்மாதிரிகளில் ஒன்றுதான், மனைவியுடன் அன்பாக பேசுவார்கள், கொஞ்சி பேசுவார்கள், சில பொழுது அவர்களுடன் விளையாடுவார்களும் கூட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகியை ஆயிஷ் என்று கூப்பிடுவார்கள். யா ஆயிஷ் என்று செல்லமான ஒரு பெயரை வைத்து அழைப்பார்கள். ஒரு கணவன் மனைவியிடம் இருக்கும் அன்பை காட்டுவதற்கு அவளுக்கு செல்லமான, அவள் விரும்பும் அழகான பெயர்களை வைத்து அழைக்கலாம். ஆயிஷாவை ஆயிஷ் என்று அழைப்பார்கள். சில சந்தர்ப்பங்களிலே யா உமைரா, சிவப்பு நிறத்து சின்ன பெண்ணே என்று ஆயிஷா நாயகியை நபிகளார் செல்லமாக அழைத்த சந்தர்ப்பங்கள் கூட இருக்கின்றன. மனைவியுடன் எவ்வளவு அன்பாக, எவ்வளவு அந்நியுண்ணியமாக, எவ்வளவு உரிமையாக நபியவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்றிருந்தால், சில பேர் இருப்பார்கள் மனைவியுடன் இருப்பது ஏதோ தான் ஒரு இராணுவ அதிகாரியை போன்று அல்லது பெரிய ஒரு முதலாளியை போன்று அந்த மனைவியுடன் அவர்கள் நடந்து கொள்வதை பார்க்கலாம். நபிகளார் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? ஆயிஷா நாயகி சொல்லுகிறார்கள், நான் துப்புரவை இல்லாத மாத விலக்கு நேரத்திலே நான் இருக்கும் பொழுது, அந்த நேரத்திலே சில சமூகங்கள் இருந்தார்கள், பெண்கள் அந்த நிலைமையில் இருக்கும் பொழுது வீட்டுக்குள் கூட வைத்திருக்க மாட்டார்கள், வீட்டுக்கு வெளியே ஒரு குடிலை அமைத்து அதிலே வைத்து விடுவார்கள். ஆயிஷா நாயகி சொல்லுகின்றார்கள், நான் மாதவிலக்கு துப்புரவு இல்லாத நேரத்தில் இருக்கும் பொழுது கூட அந்த நிலைமையிலும் நபிகளாருடன் இருந்து நான் சாப்பிடும் பொழுது, குடிக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் ஏதாவது ஒன்றை குடித்தால், நான் குடித்து கொண்டிருக்கும் பொழுது அதை எடுத்து அந்த பாத்திரத்தில், அந்த கிண்ணத்தில் எந்த இடத்தில் நான் வாயை வைத்து குடித்தேனோ அந்த இடத்தில் வாயை வைத்து நபி அவர்கள் அந்த குடிப்பிலே எஞ்சியதை குடிப்பார்கள். அவ்வளவு அன்பாக நடந்தார்கள். நான் ஏதாவது ஒரு இறைச்சி துண்டை எடுத்து அந்த முள்ளையிலே இருக்கக்கூடிய இறைச்சியை நான் கடித்து சாப்பிட்டால் அதை எனது கையில் இருந்து எடுத்து அந்த இறைச்சி, அந்த முள்ளிலே எந்த இடத்தில் நான் வாயை வைத்து கடித்தேனோ அதே இடத்தில் வாயை வைத்து அந்த முள்ளிலிருந்து இறைச்சியை நபி அவர்கள் கடித்து சாப்பிடுவார்கள் என்று சொல்லுகின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, என்றைக்குமே இந்த கணவன்மாரில் பல பேர் தனக்கு வரவேண்டியதைத்தான் எதிர்பார்க்கின்றார்களே தவிர மனைவிக்கு தான் கொடுக்க வேண்டியதை பெரும்பாலும் அவர்கள் கணக்கில் எடுப்பது இல்லை. அல்லாஹ் அல் குர்ஆனிலே அழகாக சொல்லுகின்றான், வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன, அந்த பெண்களுக்கு சில கடமைகள் இருக்கின்றன, அவர்கள் அந்த கடமைகளை உங்களுக்கு செய்ய வேண்டும். அதே போன்று அந்த பெண்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கின்றன என்று அல்லாஹ் அல் குர்ஆன்
குர்ஆனிலே சொல்லுகின்றான். எத்தனை முறை அந்த பெண்ணின் உணர்வுகளை நாங்கள் நல்ல முறையில் உணர்ந்து நல்ல முறையில் நாங்கள் நடந்திருப்போம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா மிகப்பெரிய அறிஞர், மிகப்பெரிய மேதை, நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசான். ஆனால் பாடம் நடத்திவிட்டு வீட்டுக்கு போகும் பொழுது தன்னை கண்ணாடியில் பார்த்து அலங்காரம் செய்து கொள்ளுவார்கள். தனது உருவத்தை, தனது உடையை சரி செய்து கொள்ளுவார்கள். என்ன, நீங்கள் வீட்டுக்கு போகும் பொழுது இப்படி உங்களை சரி செய்து கொண்டு அழகுபடுத்துகிறீர்களே என்று கேட்டால் அவர் ஒரு அழகான பதிலை சொல்லுவார்கள். நான் வெளியில் வேலைக்கு போய் எனது பணிகளை முடித்துவிட்டு மாலையில் அந்த மனைவிக்கிடம் வீட்டுக்கு போகும் பொழுது நான் பார்க்கும் பொழுது அவள் எனது கண்ணுக்கு அழகாக இருக்க வேண்டும், சீராக இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேனே, அதே போன்று அவளுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அல்லவா, அதனால் தான் நான் இப்படி போகின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, மனைவியுடன் நல்ல முறையில் நடப்பது என்பது அவளை மதித்து அவளது உணர்வுகளை புரிந்து நடப்பது என்பதில் முக்கியமான ஒன்றுதான். மனைவியுடன் நேரங்களை செலவழிப்பதற்கு நேரங்களை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். மதிப்புக்குரியவர்களே, அருமை நபிகளார் மிகவுமே வேலை பளு உள்ளவர்கள், பல மனைவிமார்கள். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் மாலையிலே எல்லா மனைவிமாரையும் போய் சந்திப்பார்கள். அந்த வழக்கத்தை வைத்திருந்தார்கள். மனைவியுடன் பேசும் பொழுது மனைவி ஏதாவது சொன்னாலும் கூட அமைதியாக இருந்து காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள். எம்மில் கூட சில கணவன்மார்கள் இருக்கின்றார்கள், யாரோ யாரோ அந்நிய பெண்கள் எல்லாம் அவர்களுடன் பேசினால் சிரித்து சிரித்து எவ்வளவு நேரமும் அவர்கள் சொல்லுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அரட்டை அடிப்பார்கள். ஆனால் வீட்டிலே மனைவி கொஞ்சம் இருந்து பேசுவோமே என்று அவள் ஏதாவது சொல்லத் தொடங்கினால் அவசரமாக முடியுங்களேன், என்ன புலம்பல் என்று ஏதோ வேண்டா வெறுப்பாக கேட்போம். நபிகளார் அப்படி இருக்கவில்லை. ஒரு நாள் ஆயிஷா நாயகி அவர்கள் சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய நீண்ட ஹதீஸ்களில் ஒன்று, அவர்கள் ஒரு நீண்ட சம்பவத்தை சொல்லுகிறார்கள். 11 பெண்கள் ஒன்றாக இருந்து அவர் ஒவ்வொருவருடைய கணவன்மாரை பற்றி அவர்களுக்கிடையிலே பேசிக்கொள்ளுகிறார்கள். ஒவ்வொருவரும் அவருடைய கணவரை பற்றி பல விடயங்களை சொல்லுகிறார்கள். இது ஒரு நீண்ட சம்பவம். ஆயிஷா நாயகி இதை சொல்ல துவங்குகிறார்கள். நபி அவர்கள் இடையிலே நிறுத்தாமல் அவ்வளவையுமே சொல்லி முடிக்கும் வரைக்கும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதிலே வரக்கூடிய ஒரு கணவன் மனைவிதான் அபூ ஸர்இ என்ற கணவனும் உம்மு ஸர்இ என்ற அந்த மனைவியும். இந்த பல பேருடைய கணவன்மாரை பற்றி சொன்ன அந்த சம்பவத்தை, நீண்ட சம்பவத்தை ஆயிஷா சொல்ல நபி அவர்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்து விட்டு கடைசியாக சொன்னார்கள், இந்த பல கணவன்மார்களிலே அபூ ஸர்இ என்ற ஒரு கணவனை சொன்னுகிறீர்களே, அந்த அபூ ஸர்இ என்ற மாப்பிள்ளை எப்படி உம்மு ஸர்இக்கு கணவனாக இருந்தாரோ அதே மாப்பிள்ளையை போன்றுதான் நான் உங்களுக்கு இருப்பேன். ஆனால் அந்த அபூ ஸர்இ உம்மு ஸர்இ தலாக்கு சொன்னதை போன்று நான் சொல்ல மாட்டேன் என்று அவர்கள் சொன்ன சம்பவத்தை பற்றி நபி அவர்களுடைய கருத்தையும் சொன்னார்கள். இப்படி மனைவியுடன் இருந்து ஆற அமர இருந்து அவர் சொல்வதற்கு செவிமடுத்து அந்த மனைவியுடன் நேரத்தை கழிப்பதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். மதிப்புக்குரியவர்களே, இன்றைக்கு இல்லற வாழ்க்கையிலே புலம்பிக் கொண்டிருக்கும் பெண்கள் அல்லது பிரச்சனை ஏற்பட்டதன் பின்னால் காரணம் சொல்லும் பெண்களிலே பல பேர் சொல்லும் காரணங்களில் ஒன்று என்ன தெரியுமா? கணவன் வீட்டில் பல நேரங்களில் இருப்பது கிடையாது, கூட்டாளிமார்களுடன் நண்பர்களுடன் வெளியிலே சுற்றுவது, கடலோரங்களிலே கதைத்து திரிவது என்று இரவு 11-12 மணி வரைக்கும் நேரத்தை கழித்துவிட்டு வீட்டுக்கு வரக்கூடிய கணவனிடத்திலே ஒரு மனைவி எந்த அன்பை எதிர்பார்ப்பது? சகோதரர்களே, பல மனைவிமார்களின் புலம்பல்களில் ஒன்று என்ன தெரியுமா? வெளியிலே போனால் நண்பர்களுடன் அரட்டை, வீட்டுக்கு வருவது குறைவு. அப்படித்தான் வீட்டுக்கு வந்தாலும் கூட வீட்டுக்கு வந்தவுடனே கை தொலைபேசியிலே ஹேண்ட்போனிலே தான் காலம் போகின்றதே தவிர என்னுடன் இரக்கமாக சில வார்த்தைகளை பேசுவது கிடையாது என்று சொல்லுகின்றார்கள். நிறைய நடக்கின்றது தானே சகோதரர்களே. நண்பர்களுடன் சுற்றுவதில் காணக்கூடிய இன்பத்தை, நண்பர்களுடன் பல மணித்தியாலங்கள் அரட்டை அடிப்பதிலே கழிப்பது, அதிலே இருக்கும் சந்தோஷத்தை மனைவியுடன் பகிர்ந்து கொள்வதற்கு இவர்கள் தயாரில்லை. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நிறைய அது நடக்கின்றது. உண்மைத்தான்.
கணவன்மார்களாக இருப்பவர்களுக்கு தொழில் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. வீட்டிலேயே மனைவியுடன் முடங்கி இருக்க முடியாதுதான், வெளியில் போக வேண்டும், அலைந்து திரிந்து பல மணித்தியாலங்கள் உழைக்க வேண்டும் என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் அவ்வளவு உழைப்பது எதற்காக சகோதரர்களே? இந்த மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கத்தானே அவ்வளவு உழைக்கின்றோம். அப்படி என்றிருந்தால் அவர்களது மனதின் சந்தோஷத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பல மனைவிமார்களிடத்தில் வேண்டுமென்றால் கேட்டு பாருங்கள். எம்மிடத்திலே ஒரு நியாயம் இருக்கலாம். பல மணித்தியாலங்களை நாங்கள் தொழிலும் நாங்கள் வியாபாரத்திலும் கழித்து விடுகின்றோம், வீட்டில் இருப்பதற்கு நேரம் கிடையாது. எம்மிடம் ஒரு நியாயம் இருக்கலாம், இதையெல்லாம் செய்வது உனக்காகத்தான், மனைவியாகிய உன்னை சந்தோஷமாக வைத்திருக்க, உனக்கு அழகான புடவைகளை உடைகளை வாங்கித்தர, நல்ல உபகரணங்களையும் வீடுகளையும் கட்டித்தரத்தான் என்று எம் பக்கம் ஒரு நியாயம் இருக்கலாம். ஆனாலும் மனைவிமார்கள் சொல்லுவார்கள் என்ன தெரியுமா? பெரிய வீடு தேவையில்லை, பெரிய வசதி தேவையில்லை, நீங்கள் மாலையானால் வீட்டுக்கு வாருங்கள், உங்களிடம் இருந்து அன்பாக பேசுவதைத்தான் நான் எதிர்பார்க்கின்றேன் என்று சொல்லுவார்கள். இந்த பிரச்சனை இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. இரவு நேரத்திலே வெளியில் திரிவதும், கூட்டாளிமாருடன் நேரங்களை கடத்துவதும், வீட்டுக்கு வந்தால் ஹேண்ட்போனை நோண்டிக்கொண்டு அதிலேயே மூழ்கி இருப்பதும் போன்ற நிலைமை பல கணவன்மாருக்கு இருக்கின்றது. சில பெண்களை பொறுத்தவரையில் கணவனுடைய ஹேண்ட்போன் எப்படி தெரியுமா? அவளுக்கு அந்த கணவனின் இரண்டாவது மனைவியை போல் ஒரு சக்களத்தி வந்ததை போன்று ஹேண்ட்போனிலே கடுமையான ஒரு வெறுப்பு, அதனுடன் காட்டும் நெருக்கத்தை என்னுடன் காட்டாமல் இருக்கின்றாரே என்றொரு நிலை பல பெண்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. மதிப்புக்குரியவர்களே, மனைவியுடன் இருந்து எதை பேசினாலும் பரவாயில்லை. நபி அவர்கள் சொன்னார்கள் தானே, அல்லாஹ்வின் ஞாபகம் இல்லாத எந்த ஒன்றுமே அது வீணானது, அது பயன் இல்லாதது, அது விளையாட்டுத்தனமானது. அல்லாஹ்வை பற்றிய பேச்சு வராமல், அல்லாஹ்வின் ஞாபகம் இல்லாமல் எதுவெல்லாம் வருகின்றதோ அதுவெல்லாம் வீணானது, அதுவெல்லாம் பிழையானது என்பது போன்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். 4 விஷயங்களை தவிர அங்கே அல்லாஹ்வுடைய ஞாபகம் அங்கு வராவிட்டால் வீண் அரட்டை போன்று கண்டதையெல்லாம் பொதுவாக நடந்தாலும் கூட பரவாயில்லை என்பது போன்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதில் ஒன்றுதான் முலாஅபத்துர் ரஜுலி அஹ்லஹு, ஒரு ஆண் தனது மனைவியுடன் கொஞ்சி பேசுவது இருக்கின்றதே, அதிலே அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லாவிட்டாலும் அது வணக்கத்தை போன்றது, அது பிரயோஜனமானது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இல்லற வாழ்க்கையிலே ஒரு நல்ல கணவன் தனது மனைவியுடன் நல்ல ஒரு கணவனாக நடக்கும் பொழுது அந்த மனைவியுடைய குறைகளை தோண்டி தோண்டி பார்ப்பதையோ அல்லது அதனையே எண்ணிக்கொண்டு அடித்து கொண்டு போகும் வளமையோ இருக்காது. எம்மில் பலருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? மனைவியின் குறைகளை மாத்திரம் தான் எண்ணுகிறார்கள், குறைகளை மாத்திரம் பிடித்துக் கொண்டு அடிக்கொரு முறை பேசி திருக்கொடியலாக இருக்கின்றார்களே தவிர அவர்களுக்கும் நலவுகளை பார்ப்பது கிடையாது. சில பேர் எந்த அளவுக்கு என்றால் எந்த ஒன்றுக்கும் மனைவியை குறைபடிப்பதும் எந்த ஒன்றுக்கும் அவளுடன் முகத்திலே எரிந்து விழுவதுமாக இருப்பார்கள். ஒரு மனைவி வேலைக்கு சென்ற கணவன் திரும்பி வீட்டுக்கு வரும் பொழுது கனிவாக பேச வேண்டுமே, அவருக்கு ருசியாக சமைத்து கொடுக்க வேண்டுமே என்று வழியை பார்த்து கொண்டு எதிர்பார்த்து இருப்பாள். வீட்டுக்கு வரும் பொழுது இவருக்கு வெளியிலே ஏற்பட்ட எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், வேலை செய்த இடத்திலே இன்னும் பல இடங்களிலே இருக்கலாம். அந்த அவ்வளவு ஆத்திரத்தையும் அந்த அப்பாவி பெண்ணிடத்தில் வந்து கொட்டி தீர்த்தே அவளை ஆத்திரப்படுத்த வைக்கக்கூடிய பல பேர் இருக்கின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, குறைகளை எண்ணும் அளவுக்கு மனைவியின் நலவுகளை பார்ப்பது கிடையாது, மனைவியை பாராட்டுவது கிடையாது. பாராட்டும் பழக்கம் பல கணவன்மாரிடத்திலே கிடையாது. பொதுவாகவே பெண்கள் அதை விரும்புவார்கள், பொதுவாகவே பெண்கள் பாராட்டுவதை விரும்புபவர்கள். ஒரு கணவனுக்கு உணவு சமைத்து கொடுத்துவிட்டு அந்த உணவை கணவன் ரசித்து ருசித்து அவர் சாப்பிடுவதை பார்த்து கொண்டிருப்பது ஒரு பெண்ணுக்கு ஒரு அலாதியான இன்பம். அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு நன்றாயிருக்கின்றது என்று இவர் சொன்னால் அந்த பெண்ணை பொறுத்தவரையில் அவளுக்கு உலகத்தில் கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு சான்றிதழை போன்று அவர் சந்தோஷப்படுவார். நாம் பாராட்டுவது கிடையாது. பாராட்டும் ஒரு வார்த்தை மூலமாக இந்த இல்லற வாழ்க்கையில் எவ்வளவோ நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம்.
அடிக்கொரு முறை கண்டதற்கெல்லாம் ஆத்திரப்படுவதும் கண்டபடி கோபத்தை தீர்ப்பதும் ஏசுவதுமாக பல பேருடைய வாழ்க்கை போகின்றது. இன்னும் சில பேர் இன்னும் பல படிகள் கீழிறங்கி சின்ன சின்ன அற்பமான காரணங்களுக்கெல்லாம் பெண்களை கை நீட்டு அடித்து விடுபவர்களும் இருக்கின்றார்கள். லா யத்ரிபு ஹியாருக்கும், உங்களில் நல்லவர்கள் மனைவிமார்களை அடிக்க மாட்டார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு இடத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், லா யஜ்லித் அஹதுக்கும் இம்ராஅத்தஹு ஜல்தல் அப்தி சும்ம யுஜாமிஉஹா ஆகிரல் யௌமி என்று சொன்னார்கள். உங்களில் ஒருவர் தனது மனைவியை வேலைக்காரனையையும் அடிமையையும் அடிப்பதை போன்று அடித்துவிட்டு அவர் எப்படி மாலையானதன் பின்னால் அந்த மனைவியுடன் உறவு கொள்வதற்கு நெருங்குவார் என்று நபி அவர்கள் கேட்கின்றார்கள். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, குறிப்பிட்ட சில நிலைமைகளிலே குறிப்பிட்ட சில நிபந்தனைகளின் படிக்கு பெண்களுக்கு அடிக்கலாம் என்றிருந்தாலும் கூட கண்டதுக்கெல்லாம் கை நீட்டுவதும் கண்டபடி அடிப்பதும் அற்ப காரணங்களுக்காக சண்டை போடுவதும் ஒரு நல்ல கணவனின் பழக்கம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, மனைவியுடன் இருக்கக்கூடிய அன்பை, நான் எனது மனைவியுடன் அன்பு என்பதை சொல்லுவதற்கு வெட்கப்படவே தேவையில்லை. அருமை நபிகளாரிடத்திலே ஒரு தோழர் கேட்கின்றார், ஐயுன்னாசி அஹப்பு இலைக்க யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், மனிதர்களிலேயே உங்களுக்கு மிகவுமே விருப்பமானவர் யார் என்று கேட்கின்றார். அவர் எதிர்பார்த்தார் நபி அவர்கள் பெரிய பெரிய சஹாபாக்களை சொல்லுவார்கள் என்று. அபூபக்கர் இருக்கின்றார், உமர் இருக்கின்றார், தஅவாவிலே தனக்கு நிறைய உதவியவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் நபி அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? மனிதர்களிலேயே எனக்கு விருப்பமானது யாரு தெரியுமா? ஆயிஷா, நான் ஆயிஷாவுடன் தான் அன்பு என்று சொன்னார்கள். அந்த சஹாபி அடுத்ததாக கேட்கின்றார், அதற்கு அடுத்ததாக யாருடன் என்று கேட்க நபி அவர்கள் சொன்னார்கள், அபூஹா, அவளது தந்தை அபூபக்கருடன் நான் அன்பு என்று சொன்னார்கள். மனைவியுடன் இருக்கக்கூடிய அன்பை சொல்லுவதில் வெட்கப்படவே தேவையில்லை. மதிப்புக்குரிய சகோதரர்களே, நபி அவர்கள் இன்னும் ஒன்றையும் சொன்னார்கள், நல்லவன் என்று பெயர் எடுக்க வேண்டுமே. எம்மில் பலருக்கு அது தேவை, பொதுவாக ஆசை, அது நல்லதுதான். பலரிடத்திலே நல்ல மனிதர் என்று பெயர் எடுப்பது இருக்கின்றதே, அந்த நல்ல மனிதன் என்ற பெயர் எடுப்பதிலே ஆக சிறந்த பெயர் எது தெரியுமா? மனைவியிடத்தில் பெயர் எடுக்க வேண்டும். ஒரு மனைவி சொல்ல வேண்டும், இவர் நல்லவர், நல்ல கணவர், எனக்கு என்னை நல்ல முறையில் நடத்துகின்றார் என்று சொல்ல வேண்டும். ஊரிலே பெரிய மனிதன் என்றும் நல்ல மனிதன் என்றும் பட்டம் வாங்குவது முக்கியமல்ல. மனைவியிடத்தில் நல்ல மனிதன் என்ற பட்டம் வர வேண்டும். கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? மனைவிக்கு சிறந்தவராக இருப்பவர். வான கைருக்கும் லி அஹ்லி, நான் உங்களில் எனது மனைவிக்கு மிக சிறந்தவனாக நடக்கக்கூடிய கணவன் என்று சொன்னார்கள். பல பேரை பார்க்கலாம், சமூக சேவை என்று ஈடுபடுவார்கள், ஊரை பார்ப்பார்கள், மக்களை பார்ப்பார்கள், பலதிலே ஈடுபடுவார்கள். ஊரெல்லாம் அவர்களுக்கு நல்ல பேரும் பெரிய சேவையாளர் என்றும் பெரிய பாராட்டுகளும் பெயரும் இருக்கும். மனைவியிடம் கேட்டு பார்த்தால் என்னை சரியாக கவனிப்பது கிடையாது, குடும்பத்தை சரியாக பார்ப்பது கிடையாது என்று குறை சொல்லுவார்கள். மதிப்புக்குரியவர்களே, ஊர் பணிகளில் ஈடுபடுவது, மற்றவர்களுக்கு சேவை செய்வது பிழை அல்ல. ஆனால் ஒன்றை நாங்கள் நினைத்து வைத்துக் கொள்ள வேண்டும், ஊருக்கு வேலை செய்ய, ஊருக்கு சேவை செய்ய உங்களை விட்டார் வேறு நபர்கள் இருப்பார்கள், வேறு யாராவது கிட்டத்தட்ட செய்வார்கள். ஆனால் உங்கள் மனைவிக்கு சந்தோஷத்தை கொடுக்க, அவளுக்கு நிம்மதியை கொடுக்க நீங்கள் மாத்திரம்தான் இருக்கின்றீர்கள். அவள் அதை உங்களிடம்தான் எதிர்பார்ப்பாள். எனவே பல கணவன்மார் ஊர் வேலைகளில் ஈடுபடுவது அல்லது மற்றவர்களிடம் வெளியில் நல்ல பிள்ளையாக நடப்பது, மனைவியுடன் சரியான முறையில் அவளை நடத்தாமல் இருப்பது என்ற பரிதாபமான நிலைமையை நாங்கள் பொதுவாகவே பார்க்கின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இப்படி ஒரு அருமையான, ஒரு நல்ல, ஒரு முன்மாதிரி மிக்க முஸ்லிமான அன்பான கணவராக நடப்பதற்கான வழிகள் நிறைய இருக்கின்றன. அந்த வழிகளை புரிந்து ஆண்கள் சரியான முறையில் தமது பங்களிப்பை வழங்குவார்கள் என்றிருந்தால் குடும்பம் சிறப்பாக நிம்மதியாக இருப்பதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கின்றது. வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹு பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அன்புக்குரிய சகோதரர்களே,
ஒரு நல்ல கணவனாக வாழ்வது எப்படி என்ற அது சம்பந்தமான சில விடயங்களை நாங்கள் பார்த்தோம். மனைவியுடன் அன்பாக, பரிவாக, ஆதரவாக இருக்க வேண்டியது கணவனின் பொறுப்பு. ஆனால் மனைவியுடன் வைக்கக்கூடிய அந்த அன்பு என்பது எந்த விதத்திலும் மார்க்கத்தின் எல்லைகளை மீறுவதாக இருக்கக்கூடாது. எம்மில் சில பேர் இருக்கின்றார்கள், மனைவியுடன் கடுமையான அன்பின் காரணமாக மார்க்கத்தின் சட்ட திட்டங்களை கூட சரியாக பேணுவது கிடையாது. மனைவி ஆசைப்பட்டு ஒன்றை கேட்டுவிட்டால் இது மார்க்கத்தில் கூடுமா கூடாதா என்று பார்க்காமல் மனைவியின் மீது அன்பின் காரணமாக அதை செய்வதற்கு முனைகின்றார்கள். என்னதான் மனைவியுடன் கடுமையான அன்பாக இருக்க வேண்டும் என்றிருந்தாலும் கூட எந்த ஒரு கட்டத்திலும் அந்த அன்பு எம்மை அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, மார்க்கத்தின் வரையறைகளை மீறக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போய்விடவே கூடாது. அடுத்ததாக, பொதுவாகவே மனைவி என்பவளும் மனித பிறவிதான். நாம் சில பேர் நினைக்கலாம், என்னதான் இருந்தாலும், என்னதான் நாங்கள் எதிர்பார்த்தாலும் அந்த பெண்களினால் மனைவி மாறினால் சில பொழுது சில சிக்கல்கள் அல்லது சில இடைஞ்சல்கள் வருகின்றன தானே என்று. குறையே இல்லாத பெண்ணை எதிர்பார்ப்பதென்றிருந்தால் சுவர்க்கத்தில் ஊருணிங்களை மாத்திரம் தான் எதிர்பார்க்கலாம். மற்றபடி நாம் முடித்திருப்பதும் மனித பிறவிகள் தான். எனவே அவர்களிலும் சில சரிவிலைகள் இருக்கலாம். நபிகளார் அருமையாக சொன்னார்கள் தானே, லா யஃப்ருக் முஃமினுன் முஃமினத்தன், ஒரு விசுவாசி, ஒரு மூமின், ஒரு மூமினான பெண்ணை வெறுக்க வேண்டாம். காரணம் என்ன தெரியுமா? இன்கரிஹ மின்ஹா ஹுலுகன் ரதிய மின்ஹா ஆகர். இவர் வெறுப்பதற்கு அவளிலே ஒரு குணம் இருந்தால் இவர் விரும்புவதற்கும் ஒன்று இருக்கும் தான். இவர் வெறுக்கக்கூடிய, இவருக்கு பிடிக்காத ஒரு குணம் இருக்கின்றது என்றிருந்தால் பிடிக்கும் குணமும் இருக்கும் தான். ஆனால் நாம் துரதிர்ஷ்டமாக எமக்கு பிடிக்காத குணத்தை மாத்திரம் தான் பார்க்கின்றோமே தவிர அந்த பெண்ணில் இருக்கும் நல்ல பக்கங்கள் இருக்குமே, நல்ல குணங்கள் இருக்குமே, அவைகளை நாங்கள் பார்க்காமல் இருந்து விடுகின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இயல்பாகவே பெண்ணை பற்றி நபி அவர்கள் சொன்னார்கள், வளைந்த விழா துண்டிலிருந்து அவள் படைக்கப்பட்டவள், ஒரே அடியாக அதை நேராக்க போனால் உன்னால் முடியாது என்றார்கள். எனவே சில பலகீனங்கள், சில பிழைகள், சில நேரத்தில் சிக்கல்கள் இருக்கலாம். அந்த நேரத்தை சரியான முறையில் கையாளக்கூடிய கணவனாக ஒரு கணவன் இருந்து கொள்ள வேண்டும். ஒரு பிழை இருந்தால் ஒரு சரி இருக்கும், கட்டாயமாக அந்த சரியை பார்த்து நாங்கள் திருப்திப்பட்டுக் கொள்ள வேண்டியதுதான். இதுதான் உண்மையிலே சமாளிக்கும் வாழ்க்கை என்பது. அந்த பெண்களுக்கு உபதேசம் செய்வது, அவர்களுக்கு புத்தி சொல்லுவது அந்த நேரங்களில் எமது பொறுப்பாக இருக்கின்றது. அப்படித்தான் ஒரு மனைவி ஒரு பிழை செய்து விட்டாள் என்றிருந்தால் நாம் புத்தி சொல்லி அவள் திருந்து விட்டால் அதனுடன் அப்படியே முடித்து விட வேண்டியதுதான். சில மாப்பிள்ளைமார் அப்படி அல்ல. மனைவியினால் ஏதாவது ஒரு தவறு நடக்க, ஏதாவது ஒரு குற்றம் நடக்க, அதற்கு பின்னால் அவர் திருந்து விட்டாலும் கூட அந்த பெண்ணுக்கு பின்னால் அதை குத்தி குத்தி காட்டிக்கொண்டே சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், அந்த பெண்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு விட்டால் ஃபலா தபுகு அலைஹின்ன சபீலா, அவர்களுக்கு வேறு வழிகளை நீங்கள் தேட வேண்டாம். திருந்திவிட்டால் பழையதை மறந்து விடுங்கள், நடந்ததை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு குறை பேசுவதை விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் அருமையாக சொல்லி தந்திருக்கின்றான். எனவே இந்த விடயங்களை நாங்கள் சரியாக விளங்கி புரிந்து கொள்வோமாக. வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எமது பாவங்களை மன்னிப்பாயாக. எமது தாய் தந்தையர்கள், உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகின்றார்களோ அங்கே முஸ்லிம்களுக்கு விடிவையும் அவர்களுக்கு விமோசனத்தையும் அளிப்பாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.